நாம் சபையாய் நோக்கி போகிற அந்த பாயிண்ட், புல்ஸ்ஐ பாயிண்ட் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா? A community, a community of healed hearts, manifesting the presence where anything is possible. சரிங்களா? எல்லாம் திரும்ப சொல்லுங்களேன். A community of healed hearts, manifesting the presence where anything is possible. Community அப்படின்னா என்ன? அது ஒரு கூட்ட மக்கள், உறவில் இருக்கிற ஒரு கூட்ட மக்கள், அதுதான் சமுதாயம் அப்படின்னு சொல்றோம். அவங்க உறவுல இருக்கணும், அது பேர் தான் கம்யூனிட்டி. சரிங்களா? ஏதோ ஒரு விதத்துல அவங்க உறவில் இருக்கணும், அது பேர் தான் கம்யூனிட்டி ஆஃப் ஹீல்ட் ஹார்ட்ஸ். இருதயங்கள் குணமாக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள், அவருடைய இருதயம் என்ன பண்ணிருக்கணும்? குணப்பட்டிருக்கணும். அவர்கள் இருதயம் குணப்படும் பொழுது பிரசன்னம் என்ன செய்தான்? வெளிப்படுகிறது. நமக்குள்ளாக இருக்கிறதான தேவனுடைய பிரசன்னம், நமக்குள்ள தங்கி இருக்கிறதான தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிற பிரசன்னமாய் மாறுகிறது. The indwelling presence becomes manifest presence. நமக்குள்ளே வாசம் செய்கிற பிரசன்னம் வெளிப்படுகிற பிரசன்னமா மாறுது. ஸோ அந்த வெளிப்படுகிற பிரசன்னமாய் மாறும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு மகிமையின் சூழலில் எல்லாம் சாத்தியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்றோம்? வரும். அதுதான் நம்முடைய டார்கெட். ஸோ அதனால்தான் இந்த ஒரு 3-4 வாரமா எப்படி நாம் சுவிசேஷத்தை அறிகிற அறிவுக்கும் நம்முடைய இருதயங்கள் குணப்படுகிறதும் ரொம்ப கனெக்டட். நம்ம சுவிசேஷத்தை தப்பா புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய இருதயம் என்ன செய்யாது? குணப்படாது, ஹீல் ஆகாது. ஸோ நம்முடைய சுவிசேஷம் பார்க்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த சட்ட திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கிற விதமும் அப்படின்னு சொல்லி, உறவின் அடிப்படையில் பார்க்கறதுன்னு சொல்லி 2ஆ பிரித்து 3 வாரம் பேசிட்டு இருந்தோம். சரிங்களா? ஒன்று என்னது? ஒரு கண்ணாடி, என்ன கண்ணாடி? ஜட்ஜ். சரிங்களா? அது விக். ஓகே. இன்னொன்று என்னது? உறவு சார்ந்த காரியம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த இதுல தேவன் மனுஷன் எதுக்கு உண்டாக்கினார்? சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன? சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன? இங்க இந்த சைடு இந்த ஆராதனை. ஏன்னா வொர்ஷிப் லீடர் வேலையை விட்டு போயிட்டான். வொர்ஷிப் லீடர் என்ன செஞ்சிட்டான்? வேலையை விட்டு போயிட்டான், கீழே விழுந்துட்டான், லூசிஃபர். ஸோ இப்போ அவன் பிளேஸ்ல ஹோலின்னு கத்துறதுக்கு யாரும் இல்லை. அதனால ஒரு ஆள் தேவை. இங்க சிருஷ்டிப்பு இந்த தேவனுக்கு என்னது? ஒரு தேவை, ஒரு அவசியம். இட்ஸ் எ நீட். இட்ஸ் எ நீட். சரிங்களா? இங்க சிருஷ்டிப்பு என்னது? இங்க சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன? இங்க சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன? அடாப்ஷன். அப்படின்னா என்ன? நம்முடைய அந்த குடும்பத்துல, இந்த திரியேக குடும்பத்துல நம்மளை என்ன செய்யறாரு? சேர்க்கிறார். அதுதான் அந்த திரியேக குடும்பத்துல இந்த நடுவுல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் என்னது? இங்க சிருஷ்டிப்பின் நோக்கம். இங்க தேவையினால வரல,
இங்கே வந்து ஓவர்ஃப்ளோனால வந்தது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற விதத்திலே, அவர்களுடைய அன்பின் விதத்திலே ஒரு பொங்கி எழும்பின ரிசல்ட் தான் யாரு? நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அன்பின் ரிசல்ட். ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் அன்பினாலே ஒன்று சேரும் பொழுது அங்க என்ன வருது? என்னங்க வருது? குழந்தை வருது, பேபி வருது. we become creative in our most intimate moments. நாம் மிகவும் உறவிலே ரொம்ப நெருக்கமா போகும் பொழுது நம்மளே எப்படி மாறுறோம்? சிருஷ்டிக்கிறவர்களாக மாறுகிறோம், புதிய ஜீவனை கொண்டு வருகிறவர்களாக மாறுகிறோம். அது எங்க இருந்து வந்தது? அந்த கெப்பாசிட்டி எங்க இருந்தா வந்தது? திரியேக தேவன்ட்டு தான் வந்தது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ண உடனே பும்க்குன்னு நம்ம வந்தது தான் கிரியேஷன். பக்கத்து சொல்லுங்க, ப்ராடக்ட் ஆஃப் லவ். ஸோ ஒரு தேவை நிமித்தம் உண்டாக்கல. பார்த்தீங்கன்னா இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. இந்த கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆன உடனே எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, குட் நியூஸ், குட் நியூஸ் என்ன, குட் நியூஸ் என்னன்னு சொல்லி. அதான் சொல்லியிருக்கேன், இனிமேல் அடுத்து யாராவது வந்து குட் நியூஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், அதுதாங்க உங்களுக்கு தேவையான குட் நியூஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. எங்க இன்னும் புள்ள வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டு பயங்கர ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்ல என்ன ஆகுது? இவங்க எப்போ பார்த்தாலும் செக்ஸ்க்கு வரும்போது, இன்டிமெசிக்கு வரும் பொழுது அவங்க மைண்டில் எது தான் இருக்குது? பேபி தான் இருக்குது. பேபி இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க? அப்படியே உட்காந்து டேட்டெல்லாம் குறித்து எப்போ பீரியட்ஸ் வந்ததுன்னு பார்த்து அதெல்லாம் இங்கேருந்து 14 நாள் உன் டெம்பரேச்சர் என்ன எல்லாம் கேட்டு இன்னைக்கு இரவு அப்படின்னு சொல்லி போனால் சொல்லுங்க, பருப்பு வேகாது. பேபியை மைண்டில் வச்சுட்டு இன்டர் கோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா பேபி வராதுங்க. ஏன்னா பேபி வரும் அப்படி ஆண்டவர் டிசைன் பண்ணல. என்னைக்குமே கனியை மைண்ட்ல வச்சு ஒர்க் பண்ணோம்னா, ரிவார்டை மைண்ட்ல வச்சு ஒர்க் பண்ணோம்னா ரிவார்டு வராதுன்னு வச்சிருக்காரு. உறவுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது அது சொல்லுங்க, அது கற்பத்தின் கனி. கற்பத்தின் கனி, ஃப்ரூட் ஆஃப் த womb. இட்ஸ் a fruit. அது கற்பத்தின் கனி. ஏன்னா ஆண்டவர் பாருங்க அப்படிதான் இருக்காரு. அவருடைய கான்சென்ட்ரேஷனே எதுல தான் இருக்கு? உறவுல தான் இருக்கு. பக்கத்துல பலார்னு விட்டு சொல்லுங்க, உறவுல கான்சென்ட்ரேட் பண்ணு, வேற எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணாது. பாருங்க, சபை ஃபெய்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுது, ப்ராஸ்பெரிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணுது, ஹீலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுது, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுது, மிரக்கிள்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுது, மொராலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணுது, எல்லாத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுது. இது எல்லாமே இம்மார்டாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணுது. இது எல்லாமே என்னது? இது எல்லாமே ஃப்ரூட். இதெல்லாம் பலன். நீங்கள் சாவாமையா இருக்கிறது இருக்கட்டும், செழிப்பின் உபதேசமா இருக்கட்டும், இல்லைன்னா பரிசுத்த வாழ்க்கையா இருக்கட்டும், இது எல்லாமே என்னது? ப்ராடக்ட். இட்ஸ் an end result, இட்ஸ் an overflow. இது வந்து நீங்க உறவுல கான்சென்ட்ரேட் பண்ண 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 இதெல்லாம் என்ன சொல்லுங்க, தானா நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தானா நடக்கும். ஸோ நீங்க உறவுல கான்சென்ட்ரேட் பண்ணாம வேற எதையுமே ஃபோக்கஸா வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 10 பேரை உயிரோடு எழுப்பணும், 10 பேரை உயிரோடு எழுப்பணும் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல, ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து லெவிடேஷன். லெவிடேஷன் என்ன தமிழ்ல என்னன்னு தெரியல. லெவிடேஷன்னா இப்போ நான் அப்படியே நின்றுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நான் பறக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 5 அடிக்கு மேலே அப்படியே பறக்கிறேன், அது பேர் தான் லெவிடேஷன். அந்த லெவிடேஷன் செய்ய வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு பறங்க 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 அப்படின்றாரு. அவன் குதிக்க ட்ரை பண்றாங்க. உடனே டைட்டில் போட்டானுங்க, பறக்க வைக்கிறேன் என்று சொல்லி குதிக்க வைத்தாருன்னு.
அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. ஆனா சபை சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய அன்பை அப்படியே யோசிக்க 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 அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அவங்களால நிற்கவும் முடியாதான், புல்பிட்ட பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்களாம், கால் மேலே இருக்குமா. இல்லைன்னா 2 பேர் தொங்குவாங்களாம், 2 பேர் அவன் காலை பிடிச்சி தொங்குவாங்களாம். ஏன்னா பிரசங்கியார் மேலே போய்கிட்டு இருக்காரு ஒரு கிரவுண்டில் இல்லாமல். அதனால இவங்க பிடிச்சி தொங்குனாலும் அவர் அப்படியே அன்புல இருக்கும்போது அப்படியே மேலே போறாரு பாருங்க. அந்த மாதிரி சபை சரித்திரத்தில் இருக்கு. அதெல்லாம் இப்ப சபை சரித்திரத்திலிருந்து லைட்டா ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு இருக்கோம். என்ன சொல்றேன், இப்ப லெவிடேஷன் அப்படி பாக்குறீங்க. அப்புறம் என்ன சொல்ல, எந்த ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், எந்த ஒரு என் ப்ராடக்டா இருக்கட்டும், நம்ம உறவுல கான்சென்ட்ரேட் பண்ணாம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்ன செய்யுது, வண்டி ராங்கா போயிடுது. ஆனா நீங்க உறவுல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதாவது எக்கு தப்பா ஆப்ரேட் பண்ற ஆட்கள்லாம் பார்த்துருக்கு. ஒருத்தர் இருந்தாரு, கேரியோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா என்ன, கேரிக்கு தெரியும், கேரி கிராண்ட்க்கு தெரியும். பேரு சொல்ல விரும்பல, வெளிநாட்டில் இருக்கிறவர். ரொம்ப யங் பையன், ரொம்ப கம்மி வயசு தான், ஆனால் பயங்கரமாக ஆப்ரேட் பண்ணுவார் பாருங்க. கேரி கிராண்ட் போய் அவர் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு வந்தாராம். பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு கார் ஓட்டிகிட்டே இருக்காராம். கார் ஓட்டிகிட்டே வரும்பொழுது இவர் பக்கத்தில் உட்காந்து நடக்க போகிறதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காராம். இப்போ உனக்கு ஒரு ஃபோன் வரும் அப்படின்றாராம், உன்னை கிர்ன்னு அடிக்குதான். இப்போ ஒரு லெஃப்ட்லேருந்து ஒரு ரெட் கலர் கார் வரும்ன்றாராம், உன்னை லெஃப்ட்லேருந்து ரெட் கலர். இப்படியே எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாராம். ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவருடைய தலை மாத்திரம் மறைஞ்சிருச்சான். உடனே அவர் பேரை சொல்லி ஏய் அப்படின்னு கத்தினோடனே, சாரி கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்றாராம். இதெல்லாம் கேட்க உங்களுக்கு பயமா இருக்கும். அதுதான் 2 கொரிந்தியர் 12 அதுதான் பவுல் சொல்றான் பாருங்க. ஒரு மனிதனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த வேர்டு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தான் ராப்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலையும் வருது, எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லி. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பவுலுக்கு என்னன்னு தெரியலையா, அவன் சரீரத்தில் இருக்கானா ஆவியில் இருக்கானா தெரியல. ஏன்னா ரெண்டு டைமென்ஷன்லயும் என்ன பண்ணிட்டே இருக்கான், ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா இவனுங்கெல்லாம் தெரியுது, இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா மோசே எலியாலாம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு பக்கம் நீங்க இப்படி பாக்குறீங்க, என்ன தெரியுது, உங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா மோசே உட்காந்துருக்காரு மாதிரி தெரியுதுன்னா உங்களுக்கே கொஞ்சம் குழப்பம் வருமா இல்லையா? என்னடா உயிரோட இருக்கோமா இறந்துட்டோமா, என்ன நம்ம தாத்தா பாட்டிலாம் தெரியுறாங்க, இவரு ஜெசுடின் வேற தெரியுறாரு, தாத்தா பாட்டியும் பேசுற மாதிரி இருக்கு, இவரும் பேசுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் மண்டை குழம்ப தான் செய்யும். அந்த மாதிரி தான் பவுலுக்கும் குழம்புச்சு பாருங்க. இது நான் சரீரத்தில் இருக்கேனா வெளியில இருக்கேனா என்னன்னு தெரியல, எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவம் அந்த மாதிரிலாம் ஆப்ரேட் பண்ணி, இன்ஃபேக்ட் இந்த க்ளோரி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோரி பால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு கேரி. இப்போ கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்திருக்கு, பிரேக் விட்டுருக்காங்க. ஒருத்தர் அங்கே மூலையில் டீ குடிச்சிட்டு இருந்திருக்காரு. கேரியை கூப்பிட்டு சொன்னார், இப்போ நான் பாரு இங்கேருந்து க்ளோரியை வச்சு அவனை அடிக்க போகிறேன், அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பந்து மாதிரி உருட்டினாராம். சும்மா கையை உருட்டி அப்படின்னு போட்டாராம். போட்டுட்டு போது தெரியுதான்றான். கேரிக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல, போது இடிச்சிருச்சுன்றாரான். அவன் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாரான். இடிச்சிருச்சுன்னு உடனே டீ கப்பை தூக்கி போட்டுட்டு அவர் கீழே விழுகிறாராம். இது போய் டம்முன்னு இடிச்ச மாதிரி. சரிங்களா, இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணவர் தான். ஆனா உறவுல இல்லை பாருங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, தனி ஆயிட்டாப்ல. அப்படி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிட்டாரு, நம்ம ஊர்ல 2 ப்ராஃபஸி சொன்னாலே என்ன ஆயிடுவாங்க,
அவரை ரீச் பண்ண முடியாது, தனியாயிடுறாங்க. அப்படியே மேன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி தனியாயிடுறாங்க. தனியான உடனே என்ன கட்டாயிருது? உறவுலாம் கட்டாயிருது. இன்னைக்கு இயேசு தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவரு. இன்னைக்கு நிலைமை என்னது? இயேசு தேவன் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டார். இதெல்லாம் அப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவரு நிறைய பேர் வார்ன் பண்ணாங்க, போய் நீ என்ன எதுல இருக்கணும்? ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். நீ தனியா சுத்துற. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நல்லதுதான், இதெல்லாம் பர்சியூ பண்ணி போறது நல்லது. ஆனா இதை நீ எந்த அடிப்படையில தான் போகணும்? உறவின் அடிப்படையில, உறவுன்ற கான்டெக்ட்ல தான் போகணும். உறவுன்ற கான்டெக்ட்ல போகாம இதெல்லாம் ஒரு அனுபவம், இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அதை நீங்க பர்சியூ பண்ணும் பொழுது மாட்டிக்குவேன்னு சொன்னாங்க. அதை தான் சொல்றேன், நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுல தான்? உறவுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த உறவுல என்னென்னலாம் நம்மளால என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். என்னென்னலாம் ராஜ்யத்தில் இருக்கு, எந்த அளவுக்கு காரியங்கள் இருக்கிறது, ஆண்டவர் நமக்கு எதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கார் அப்படின்ற குறித்துதான அறிவு நமக்கு அவசியம். ஆனால் நாம் பின்தொடர்ந்து போவது அடையாளங்களையோ அற்புதங்களையோ எதையும் பின்தொடர்ந்து போவதில்லை. நாம் பின்தொடர்ந்து போவது அவரை அறியவும். அவனுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன? பவுலோட கான்சென்ட்ரேஷன் என்ன? அவரை அறியவும். ஐ ஷுட் நோ ஹிம். ஏன்னா அவரை அறிகிற அறிவு தான் என்னது? நித்திய ஜீவன். அவருடைய அறிகிற அறிவு நித்திய ஜீவனா இருக்கனால அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி போகும் பொழுது இந்த எல்லா அனுபவங்களும் நமக்கு வரும். இந்த எல்லா அனுபவங்கள் வர்றது மாத்திரம் அல்ல, இந்த எல்லா அனுபவத்திலையும் நம்ம எப்படி இருப்போம்? சேஃபாவும் இருப்போம், பாதுகாப்பாகவும் இருப்போம். புரியுதுங்களா? சொல்லுங்க. ஃப்ரூட்டை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, ரூட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரூட் என்னது? அவரை இன்னும் என்ன செய்யணும்? அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம என்ன செய்யணும்? அறியணும்னு சொல்லி. அது திரும்ப சொல்றேன், அந்த அறிவு எப்படிப்பட்டதான அறிவு இல்ல, ஒரு இன்டெலெக்சுவல் அறிவு கிடையாது. ஏதோ கிரீக் என்ன சொல்லுது, ஹீப்ரூ என்ன சொல்லுது அப்படின்னு படிக்கிறது நல்லதுதான். ஆனா வெறும் சில பேர் பாத்தீங்கன்னா, அந்த பாரிசீஸ்க்கு தேவனை குறித்த அறிவு இருந்ததா? தேவனை குறித்துதான அறிவு பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் இருந்ததா இல்லையா? எப்படி இருந்தது? சரிங்களா? திஸ் நாலேஜ் பஃப்ஸ் அப். அறிவு எதை உண்டாக்குமா? இருமாப்பை உண்டாக்கும். ஆனால் தேவனை அனுபவபூர்வமாய் அறிகிற அறிவு ஜீவனை உண்டாக்கும். இந்த அறிவு எதை உண்டாக்குதான்? இருமாப்பை உண்டாக்குதான். இந்த அறிவு எதை உண்டாக்குது? ஜீவனை உண்டாக்குது. சோ அதனாலதான் இப்பெல்லாம் யார்ட்டையுமே ஆர்கியூ பண்றதே இல்லை பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் பாத்தீங்கன்னா, வாழ நீ என்ன வசனம் சொல்றது, எனக்கு தெரியாத வசனமா நீ கேள்வி கேட்டுருவ, வா 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 அப்படின்னு சொல்லிதான் இருந்தது. ஏன்னா அப்ப எந்த அறிவுல ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த அறிவுல ஓடிட்டு. அப்புறம் தேவனுடைய பிரசனத்தோடு ஒரு அனுபவம் வந்த பிறகு அப்படின்னு யார ஆரம்பிச்சாங்கன்னா ஃப்ரீயா விட்டுறது. ஏன்னா அவங்கள நம்மளை ப்ரூவ் பண்ணி தான் நம்ம யாருன்ற காட்டணுன்ற அவசியம் இல்லாத ஒரு இடத்திற்கு வர வேண்டும். You know something. When you know something. இதுல என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய சர்ச்சில் வீடியோலாம் போட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதை தயவு செய்து இவருடைய ஃபுல் மெசேஜை கேட்காதீங்க, ஃபுல் மெசேஜை கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, கேட்டீங்கன்னா மாறிடுவீங்க. கேட்டீங்கன்னா ஃபுல் மெசேஜ், வெறும் இந்த வாட்ஸ்அப் வீடியோ மாத்திரம் பாருங்க. இதை போய் நீங்க நோண்டி பாக்குறேன்னு சொல்லி ஃபுல் மெசேஜை பார்த்தீங்களோ
மாட்டிக்குவீங்க. ஏன் மாட்டிக்கிறாங்க? உங்களுக்கே அந்த பயம் இருக்கு. ஏன்னா யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் சம்திங். நீங்களே ஒரு காரியத்தை ஃபுல்லா என்ன செய்யல, விசுவாசிக்காத பொழுது வேற வியூல யாராவது பேசிட்டாங்கன்னா இங்க உள்ள என்ன செய்யுது, ஃபுல்லா எல்லாம் கோரே ஷேக் ஆயிடுது. ஆனா நீங்க தேவனை அறிஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட் வியூ உங்களை என்ன செய்யாது, டிஸ்டர்ப் பண்ணாது. சோ அவரை அறிகிற அறிவு, சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவு இங்க இருக்குது. அறிகிற அறிவு இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஆர்கியூமெண்ட்லயே தான் ஓடும் வண்டி. இங்க அறிகிற அறிவு இருக்கும் பொழுது தேவனை அனுபவிப்போம். ஆமென். சோ அப்படிப்பட்டதான அறிகிற அறிவுக்கு நேரா தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் போகுது. சரிங்களா? அறிகிற அறிவுன்னு உடனே அப்படியே இன்னும் நிறைய கத்துக்கணும், நிறைய புதுசா ஏதாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்திலே நம்ம ஓடல. இன்னும் அவரை அனுபவபூர்வமாய் அனுபவிக்க வேண்டும். அனுபவபூர்வமாய் அனுபவிக்கும் பொழுது எல்லாமே என்ன செய்யுது, ரிசல்ட்டா வருது, ஃப்ரூட்டா வருது, கனியா வருது. சரிங்களா? சோ கான்சென்ட்ரேஷன் என்னது இங்க, என்னது? அறிகிற, தேவனை அறிகிற அறிவு. எந்த மாதிரி அறிவு? யோவான் 17:3 படி, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிவதேன்ற வார்த்தை தான் ஆதி ஆகமம்ல யூஸ் பண்ணிருக்கு. ஆதாம் ஏவாளை அறிந்தான், உடல் உறவு கொண்டான் போடல பாருங்க. ஆதாம் ஏவாளை அறிந்தான். இட்ஸ் an intimate experience. அனுபவபூர்வமாய் அனுபவிப்பது. சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது, இங்க பாவம் என்றால் என்ன? கீழ்ப்படியாமை. இங்க பாவம் என்றால் என்ன? பிதாவை என்ன செய்ய முடியல, அறியாமை. நீதி இங்க என்னது? இங்க தண்டனை. பேனாவை தொட்டு பல வருஷம் ஆச்சா? இங்க நீதி என்னது? ஒரிஜினல் டிசைன். என்னதுங்க? ஒரிஜினல் டிசைன். உண்டாக்கப்பட்ட டிசைனுக்கு உங்களை என்ன செய்யறது? திரும்ப சரி செய்வது. மேக்கிங் திங்ஸ் ரைட். காரியங்களை சரி செய்வது, அதுதான் நீதி. சோ இந்த வியூ படி நீதி எங்க தான் உண்டாச்சு? சிலுவையிலே தேவன் தண்டித்தார். சிலுவையிலே தேவன் இயேசுவை தண்டித்தார் அப்படின்றதுல தான் உண்டாகுது. இங்க இதுபடி நீதி எங்க உண்டாகுது? எங்க காரியங்கள் சரி செய்யப்படுகிறது? காரியங்கள் எங்க சரி செய்யப்படுகிறது? என்னங்க 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டாலும் உட்காந்து எண்ணிட்டு இருக்கீங்க. எங்கங்க இங்க எங்க சரி செய்யப்பட்டது? சிலுவையிலையா? எங்க சரி செய்யப்பட்டது? இந்த லூன் மறந்து போச்சே. சரி, ஓகே. உயிர் தெழுதல் மாத்திட்டானுங்களா? இந்த எழுந்தெல்லாம் தெரியுதுல்ல உங்களுக்கு? உயிர் தெழுதல், ரிசரக்ஷன். போன தடவை கடைசியா பேசினேன், இந்த கிராஸ் தட் ஹீல்ஸ் அப்படி சொல்லி. சோ கிராஸ் தட் ஹீல்ஸ் எப்படி, சிலுவை எப்படி நம்மளை சுகப்படுத்துதான்? நம்ம போய் அவரை குத்துறோம். இங்க இந்த வியூல PSA, பீனல் சப்ஸ்டிடியூஷன் அட்டோன்மென்ட். PSAல யார் இயேசுவை கொன்றது? யார் தண்டித்தது? பிதா தண்டித்தார். சரிங்களா? ஆனா நடந்தது என்ன? நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், பிதா அவரை எழுப்பினார்.
ஸோ நம்ம போய் அவரை கொலை செய்யணும். நம்ம போய் கொலை செய்யும் பொழுது பிதாவும் சரி குமாரனும் சரி அவங்க என்ன செய்யறாங்களா, நம்மளை மன்னிக்கிறாங்க. அப்படி நம்ம குத்தும் பொழுது நம்மளை அவர் அரவணைக்கிறார் பாருங்க. அதுலதான் நம்முடைய இருதயம் என்ன செய்யுது, குணப்படுத்துகிறது. அது மாத்திரம் இல்ல, வெறும் அந்த சிலுவையிலேயே ஸ்டோரி முடிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சுவிசேஷமே இல்லை. 1 கொரிந்தியர் 15 எடுத்து வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க. ஓகே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு 17வது வசனத்துல, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். சோ இந்த தண்டனை நீதி உண்மையா இருந்தா, ரத்தம் தான் முக்கியம் அப்படின்னா, சிலுவையை நம்மள என்ன செஞ்சிருக்கோம், பாவத்தெல்லாம் டீல் பண்ணிருக்கோம். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, எப்பா கிறிஸ்து எழுந்திலாவிட்டால் நீ இன்னும் எதுலதான் இருக்க போற, பாவத்துல தான் இருக்க போற. அவர் மரித்தான்றதுனால உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது. எல்லாரும் போயிருப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மெயின் மேட்டர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து உயிரோடு எந்திரிச்சாதான் காரியங்கள் சரி செய்யப்படுகிறது, மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுகிறது. என்றைக்கு மரணம் ஜெயமா விழுங்கப்படுகிறதோ அன்னைக்குதான் சுவிசேஷம் பூரணப்படுகிறது. மரணம் எங்க ஜெயமா விழுங்கப்படுது, எங்க, உயிர்த்தெழுதல். சோ ரோமர் 10:9 என்ன வாசிக்கிறோம், எதை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இன்னைக்கு நம்ம அதை அப்படியே மாத்திட்டு, இயேசு உனக்காக மரிச்சாருன்னு விசுவாசி, இயேசு உனக்காக மரிச்சாருன்னு விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அவனுடைய பாயிண்ட் என்னன்னா, மரிச்சார்னு விசுவாசித்தா நீ கண்டிப்பா உயிர்த்தெழுதலை நம்புறன்னு அவசியம் கிடையாது. ஆனா உயிர்த்தெழுந்தால் நம்புனா கண்டிப்பா மரணத்தையும் விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ மரணம் அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை, உயிர்த்தெழுதல் அவசியம், மரணம் அதனால அதற்கு தேவையா இருந்தது. சோ இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இது ரெட் கலர்னு நம்புங்களேன், ரெட் கலர் நம்பிக்கோங்க, இயேசு கிறிஸ்துவர் தான். இப்படி வைப்பா, ஏசு ஆக்ட் பண்ணது இல்லையா இத்தனை வருஷம், ஒரு மாதிரி சோகமா இரு, சிரிக்காத அப்படின்னா தான். இவரு மனித குலம், சரிங்களா, ஆதாம், இவர் வார்த்தை. இவர் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாரு, இதுதான் இன்கார்னேஷன், சரிங்களா. இதுதான் என்னது, வார்த்தை மாம்சமான கருத்தம். அப்பதான் ஷால் போட்டாரு. அதுக்கு முன்னாடி என்ன வந்தாரு, வார்த்தையா இருந்தார், சரிங்களா. வார்த்தையா இருந்து எல்லாத்தையும் சகலத்தையும் தாங்கி பிடிச்சிருந்தார். காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள். கொலோசியர் 1:16 படிக்கும் பொழுதும் சரி, எபிரேயர் 1:3 படிச்சாலும் சரி, யோவான் 1 படிச்சாலும் சரி, எங்கெல்லாம் வார்த்தையை பத்தி வருகிறதோ, வார்த்தை தான் எதற்கு காரணம்னு போட்டிருக்கு, சிருஷ்டிப்புக்கு காரணம். சோ இவர் தான் சகலத்தையும் என்ன செஞ்சிருக்காரு, தாங்கி பிடிச்சிருக்காரு, சரிங்களா. அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் பாவம் பண்ணிட்டார். பாவம் பண்ணிட்டாருன்னா என்ன, இவரு கண் என்னாச்சு, பிதாவை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலன்னு உடனே இவர் தாங்கி பிடிக்கலன்னு அர்த்தமா? இவர் தான் சொல்லுங்க, நோவா விழுந்தாலும் பேழைக்குள்ளதான் விழணும்னு சொல்லி
நோவா விழுந்தாலும் எங்கே தான் விழணும்? பேழைக்குள்ள தான் விழணும். ஸோ ஆதாம் விழுந்துட்டான் அப்படின்னா அவன் வச்சிருந்த நிலைமையிலேருந்து விழுந்துட்டான்னு அர்த்தம். இதுல இருந்து வெளியே போக முடியாது. பாருங்க, இவர் தான் என்ன பண்ணிருக்காரு? சகலத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் தாங்கி இவர் தான் பிடிச்சிருக்காரு. ஹோல் ஸ்ட்ரக்சரே ஃபுல்லா பிடிச்சிருக்கிறது. குவாண்டம் பிசிக்ஸை பிடிச்சிருக்கிறது யாரு? தியரி ஆஃப் என்டாங்கிள்மெண்ட்டை பிடிச்சிருக்கதே இவர் தான். எல்லா போட்டானையும் பிடிச்சி வச்சிருக்கதே இவர் தான். ஸோ இவர் என்ன பண்றாராம்? இப்ப என்ன நல்லா கவனிங்க. இவர் என்ன பண்றாரு? இவர் he is stepping into this created world. வந்துட்டு இன்னமே தாங்கி தான் பிடிச்சிருக்காரு. பாருங்க, வார்த்தையாக தேவன் மாம்சமானதுனால வேற யாரோ தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு இல்ல. இப்ப எந்த வார்த்தை தாங்கி பிடிச்சதோ அந்த வார்த்தை என்ன மாறிடுச்சு? மாம்சமா மாறிடுச்சு. மாம்சமா மாறின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா கட்டிட்டாரு. பாருங்க, வார்த்தை மாம்சமானதுல, இன்கார்னேஷன்ல he gathered us all. என்ன பண்ணிட்டாரு? அப்படியே உள்ள ஸ்டெப் இன் பண்ணிட்டாரு. ஸ்டெப் இன் பண்ணிட்டு இப்ப இவருக்கு என்னென்னலாம் நடக்குதோ அது யாருக்கெல்லாம் நடக்குது? எல்லாருக்கும் நடக்குது. 2 கொரிந்தியர் 5:14 படிங்க. அதுக்கு முன்னாடி கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுது? கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் போய் சொல்றான் தானே? 2 திருடன் தானே சிலுவையில் அறையப்பட்டான். பவுல் இப்ப அறையப்பட்டான். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது யாருங்க? திருடனா பவுலா? விவகாரம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்குன்னு பாக்குறீங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு நம்ம 2000 வருஷம் கழிச்சு படிச்சோடனே ஓகே ஏதோ ஒரு ஓரமா அரைஞ்சிருப்பானுங்க போல இருக்கு. இல்ல இல்ல, அது என்ன மேட்ரு அப்படின்றது 2 கொரிந்தியர் 5:14 தான் சொல்றான். எப்படி அந்த வார்த்தையை சொல்றான்? கிறிஸ்துவுடனே கூட எப்படி சிலுவையில் அவன் அறையப்பட்டான் அப்படின்றத 5:14 சொல்றாரு. என்ன சொல்றான்? கிறிஸ்து நெருக்குப்பா. கிறிஸ்துவோட அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க அவர் மரிச்ச உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்களா? மரிச்சிட்டாங்க. அந்த ஹோல் மால் ஃபங்க்ஷனிங் வேர்ல்ட், தவறாக இயங்கிக் கொண்டு இருக்கிற அந்த உலகம், மரணத்தை ருசி பார்த்துட்டான் ஆதாம். மரணத்தை ருசி பார்த்தோடனே அந்த மரணம் எங்க போயிருச்சு? எங்கெல்லாம் பரவிருச்சு? சகல சிருஷ்டிக்கும் பரவிருச்சு. சகல சிருஷ்டிக்கும் பரவிருச்சு. சோ இப்ப காரியங்களை சரி செய்யணும். சோ சகல சிருஷ்டியும் தாங்கி பிடித்திருக்கிற வார்த்தை மாம்சமாயி, மாம்சமும் இரத்தமும் உடையவராய் எதை ருசி பார்த்தாராம்? மரணத்தை ருசி பார்த்தார். சோ மரணத்தை ருசி பார்த்தோடனே அந்த சகல சிருஷ்டிப்பும் கிறிஸ்துவுக்குள் எதை ருசி பார்த்தது? மரணத்தை ருசி பார்த்தது. அப்புறம் அப்படியே இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. உயிர் தெளாவிட்டால் என்னன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களை முக்கிய உள்ளே அமைக்க வச்சிருப்பேன். யோசிச்சு பாருங்க, ஞானஸ்நானத்துல உங்களை முக்கிட்டு வெளியவே எடுக்கலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அடுத்த செகண்ட் என்ன ஜெயிலுக்கு கொண்டு போயிருப்பானுங்க. ஏன் ஞானஸ்நானம் நற்செய்தி? வெளியே வரீங்க பாருங்க அப்படின்னு ஒரு மூச்சு வெளியே வரீங்கல்ல, இருக்கு உள்ள கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டாய் அப்படின்னு சொல்லி உங்களே உள்ளே வச்சிருந்தேன் வச்சுக்கோங்க. அது நற்செய்தியே இல்லை. சிலுவையில் அறையப்பட்டாய் அப்படின்றது எப்ப நற்செய்தி ஆகுது? தேவன் அவரை உயிரோடு எழுப்பும் பொழுது. ஒல்லியா இருக்கிறவங்க தேடுனேன், எவனும் கிடைக்கல. தேவன் அவரை எழுப்பும் பொழுது நம்மளையும் என்ன செஞ்சாராம்? அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட
உட்காரவும் செய்தார். நல்லா கவனிங்க, இதாங்க சுவிசேஷம். இப்ப இயேசு பிதாவை என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். நேசிக்கிறாரா இல்லையா? பிதா இயேசு நேசிக்கிறாரா இல்லையா? நேசிக்கிறார். அந்த உறவுக்கு உள்ள நம்மளை கொண்டு வந்துட்டார் பாருங்களேன். அதுதான் சுவிசேஷமே. இந்த கையை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க ஜி. பிதா இயேசு என்ன செய்யறாரு? விடுப்பா ஒரு செகண்ட். பிதா இயேசுவை நேசிக்கிறார். இது ஒருபோதும் என்ன செஞ்சதே இல்ல, மாறினதே இல்ல. வார்த்தையா இருக்கும் போது நேசிச்சார். வார்த்தை மாம்சமான பொழுதும் நேசிக்க தான் செஞ்சார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா இந்த வார்த்தை மாம்சமாகி சிலுவைக்கு போனார்ல, சிலுவைக்கு போய் இவன் கண்ணாடிய எடுத்து அவர் மாட்டிக்கிட்டார் பாருங்க. இப்ப பார்த்தா தெரியுது. அதாவது ஒன்னு சொல்றாரு, எப்பா இவனுங்க உங்களை பாக்குற விதமே கேவலமா இருக்கு. நைஸா சொன்னாரு, SMS அனுப்பிவிட்டாரு. இவ்வளவு கேவலமா உங்களை பத்தி நினைப்பானுங்க நான் நினைக்கல. ஏதோ தப்பா புரிஞ்சுட்டானுங்கன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க உங்களை பத்தி. ஏன்? நம்மளுடைய கண்ணாடியை இவர் வாங்கி சிலுவையில் என்ன செஞ்சுக்கிட்டாரு? மாட்டிக்கிட்டார். மாட்டினது மாத்திரம் இல்ல, இந்த கண்ணாடியை உடைச்சிட்டார் பாருங்க. கண்ணாடியவே தூக்கி போட்டாரு. கண்ணாடி தூக்கி போட்டு அவரு கண்ணாடியை மாட்டி விட்டார். அவருடைய கண்ணாடியை மாட்டி விட்டார். மாட்டி விட்டுட்டு இப்ப பிதா எப்படி தெரியுறாரு அப்படின்னு கேட்கிறாரு. இதுதாங்க நடந்தது. நடந்தது என்ன? நடந்தது என்ன? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட மரணத்திற்குள்ளாகி அவரோட கூட எழுப்பப்பட்டு அவர் பிதாவின் வலது பாசில் உட்கார்ந்து இருக்கிறது போலவே நம்மவும் உட்கார செய்தார். சோ உயிர்த்தெழுதலையும் பரமேறி இயேசு சென்றதிலையும் தான் தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது. ஏன்? அங்கதான் காரியங்கள் சரி செய்யப்படுகிறது. உள்ள அமைக்க வச்சிருந்தா சரி செய்யப்படல பாருங்க. இப்ப என்ன மேட்டர்னா, இதுதான் ரியாலிட்டி. இதுதான் ரியாலிட்டி. இதுதான் பாருங்களேன். இதை கழட்டுறதே கஷ்டம்னா மாம்சத்திலிருந்து எப்படி தப்பிப்போம்? சொல்லுங்க. லேசுக்குள்ள நீ தப்பிக்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஆனா இப்ப இவன் எங்க தெரியுமா? இவன் சரீர பிரகாரமா இங்க உட்கார்ந்துருக்கான். இவனுக்கு 1000 பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி, இழந்துட்டான், இதாயிடுச்சு, அது இழப்பு வந்துருச்சு, இது இழப்பு வந்துருச்சு, இவனை தப்பா பேசுறாங்க, முதுகுல குத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க, இது பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. குழம்பி போயிருக்கான். குழம்பி இருக்கான். சரிங்களா? சைமல்டேனியஸாவே இவன் எங்கேயும் இருக்கான், இங்கேயும் இருக்கான், இங்கேயும் இருக்கான், இங்கே இருக்கான். சோ நம்ம இருதயம் குணப்படுறது, இருதயம் குணப்படுறது, இருதயம் குணப்படுறது அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு புரியணும் பாருங்களேன். இப்ப இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன சொல்றாங்க? இவருக்கு சுவிசேஷம் சொல்றாங்க. இவருக்கு என்ன சுவிசேஷம் சொல்றாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? இவன் சொல்றான், ஏங்க ஏற்றுக்கிட்டா என்ன வரும்? ஏற்றுக்கிட்டா நீ பரலோகம் போலாம். அப்படியே யோசிக்கிறான். ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு எங்க போலாம்? பரலோகம் போலாம். சரி, என்ன பண்ணும்? நான் சொல்ற ஜபத்தை ரிப்பீட் பண்ணு. நான் பாவி, நான் பாவி, நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். அது எப்படி நடக்கும்னே தெரியல. அதுக்கு முன்னாடி யார் பிள்ளையா இருந்தா? அது என்னங்க பிள்ளையாய் மாற்றும்? சொல்லுங்க. புள்ள தொலைஞ்சு போனா உங்க புள்ள தான். அது தொலைஞ்சு போயிருந்தாலும் உங்க புள்ள தான். தொலைஞ்சு போனதான் தேட வந்தாரு. பிள்ளை இல்லாதத பிள்ளையா மாத்த வரல.
என்னது? தொலைஞ்சு போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். உடனே இப்ப என்ன சொல்றோம்? இவன் இப்ப என்ன பட்டான்? இச்சிக்கப்பட்டான், சாரி ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்றோம். ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா இவன் எதுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தமா? பரலோகம் போக ரெடி ஆயிட்டான். மனம் திரும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்பினா என்ன அர்த்தம்? இதுல அழுகணும், நெஞ்ச அடிச்சு அழுகு. எனக்கு ஒரு எங்க பையன் போன் இல்லையா, ஒரு வாட்ஸ்அப் வந்தது. அதுல ஏதோ 27 விதமா நம்மளை தாழ்த்துக்கலாம், 27 விதமா நம்மளை தாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த பரிசுத்தவான்கள்லாம் எப்படிலாம் தங்களை தாழ்த்தினார்கள் அது கூட அதை வாசித்தே காட்டிடுவோம் ஒரு தடவை. அதுல வந்து தாவீது எப்படி தாழ்த்தினான்னா, நான் ஒரு தெள்ளு பூச்சி. அந்த வசனம்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது இங்க இது நீங்க வாசிக்கீங்களா? தெள்ளு பூச்சின்னா என்ன இங்கிலீஷ்ல? என்னங்க தெள்ளு பூச்சி? உங்களுக்கே தெரியல பாருங்க, கண்ணுக்கே தெரியாதா? ஓ, அதுதான் பார்த்தது இல்ல. நான் ஒரு தெள்ளு பூச்சி. இப்ப இவர் வந்து நீ தாழ்த்திக்கிட்டு இருக்கப்பா, அப்பதான் மனம் திரும்பிக்கிட்டு இருக்க. யோபு என்னன்னு சொல்லி இது பண்றானா, நான் ஒரு நீசன். சரிங்களா? தெள்ளுப்பூச்சி வந்து 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆபிரகாம் வந்து தூளும் சாம்பலும் அப்படின்னு. யோவான் வந்து பாதரட்சையும் கழுட்ட நான் பாத்திரவான் அல்ல. யோசேப்பு நான் அல்ல தேவனே, ஏதோ ஒரு சம்பந்தமே எல்லாம் போட்டிருக்கானு பாருங்க, நான் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் தாழ்த்தினான். மோசே வந்து நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படின்னு தாழ்த்தினான். பேதுரு நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொன்னானா. அப்புறம் மரியாள் சொன்னாலாம் நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி தாழ்த்தினாலாம். பவுல்ல பாவிகளில் பிரதான பாவின்னு சொன்னான். ஆயக்காரன் பாவியாகி என் மேல் கிருபையா இரும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அசகேல் அப்படின்னு ஒரு தெரிஞ்சிருக்கான் பாருங்க, ஆசகேல்னு அவன் இருந்திருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, நாயாகிய உமது அடியேன், நாயாகிய உமது அடியேன். இது யார் யார்கிட்ட சொன்னது? தாவீதுட்ட அவன் சொன்னது. தாவீது கொல்ல வரான்னு கண்டுபிடிச்சிட்டு இவன் சொல்லிட்டான், நாயாகிய உமது அடியேன். அப்புறம் சவுல் ராஜா, இஸ்ரவேல் கோத்திரத்தில் சிறிதான மெபிபோசேத், செத்த நாய் அனுப்பியிருக்கானுங்க பாருங்க. கிதியோன் என் குடும்பம் எளிது, இப்படிலாம் சொல்லி இவர் என்ன செய்யணும்? அடிச்சுக்கிட்டா இவர் என்ன செய்யறாராம்? மனம் திரும்புறாராம். இது பேர் இது நீங்க ஒவ்வொரு இதுவும் போய் பாருங்களேன். மெபிபோசேத் சொல்றான் நான் செத்த நாய் அப்படின்னு சொல்றான். உடனே தாவீது என்ன சொல்றான்? இல்லப்பா, எந்திரிச்சு உட்காந்து என் டேபிள் உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றான். கிதியோன் சொல்றான் என் குடும்பம் எளிது அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரம சாலியன்னு சொல்றாரு. இது சொன்ன அடுத்தடுத்து ஆப்போசிட்டா சொன்னாரு பாருங்க. அதை இவன் ஒத்துக்கிறான் பாருங்க. அது பேருதான் மனம் திரும்புதல். செத்து பூச்சி லொல்லு பூச்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் மனம் திரும்புதல் இல்லை. ஒவ்வொரு நான் திக்குவாய் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்லப்பா, நீ போய் யார்கிட்ட பேசு? பார்வோன்ட்ட பேசு, பார்வோன்ட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு. பவுல் சொல்றான், நான் இது பேதுரு சொல்றான் நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு என்ன செய்யுங்க? அகன்று போங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு பண்றாரு, நீ தாண்டா என் டிசைபிள், என் கூட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களை குறிச்சு கேவலமா நினைக்கிறது பேரு மனம் திரும்புதல் இல்லை. இவன் கீழே இருக்கான்ல, இவன் கீழே எப்படி இருக்கான்ல, இப்ப இவன் எப்படிதான் ஃபீல் பண்றான்? தெள்ளு பூச்சி, நீ செத்த நாய், நொண்டி நாய், அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றான். ஆனா கிஸ் பண்றான். குடு, இதுதான் அவனுடைய ரியாலிட்டி.
இது அவனால ஃபீல் பண்ண முடியல. எதை தான் ஃபீல் பண்ணிருக்கான்? செத்த நாய், பாவிகள், பிராதிகளில் பிரதான பரதேசி, பாவி நான், அப்படிலாம் தான் ஃபீல் பண்றான். ஆனா ரியாலிட்டி என்னது? சொல்லுங்க, இதுதான் மனம் திரும்புதல். கெட்ட குமாரன் மனம் திரும்பினான்னு சொல்றாங்க. எப்ப மனம் திரும்பினா? பன்னி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, தகப்பன் வீட்டுல எல்லாம் பிரியாணி சாப்பிடுறானுங்களே, போனா விடாதே பெருசு உள்ள, என்ன சொன்னா விடும் அப்படி யோசிக்கிறான். அந்த வேலைக்காரனா ஜாயின் பண்ணிடலாம், அது பேர் தான் மனம் திரும்புதல. அததான் மனம் திரும்பிட்டான் அப்படின்னு பேசு. அவன் மனம் திரும்பல, அவன் ஸ்கீமிங். ஹி இஸ் ஸ்கீமிங். சொல்லுங்க, அப்போ திரும்பினது தொந்தி தான், மனம் இல்ல. பந்தி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திரும்பினது என்னதுதான்? மனம் திரும்பல. மனம் எப்ப திரும்பினா, அப்பா கிஸ் கொடுத்தாரு பாருங்க, ஓடி வந்து கிஸ் கொடுத்து நீ தாண்டா என் பையன் சொன்னார் பாருங்க, அப்பதான் மனம் திரும்புதல் நடக்குது. True repentance is you receiving the love of the Father through Jesus. பிதாவினுடைய அன்பை இயேசுவின் மூலமா நம்ம பெற்றுக் கொள்கிறோம் பாருங்களேன், அதுதான் மனம் திரும்புதல். அங்கிட்டு திரும்பி உட்காரு பாருங்களேன். சொல்லுங்க, மேல கொண்டு போயிட்டாரு, நீ எங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கன்றது உன் கையில தான் இருக்கு. பிதாவே பார்க்காம இங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கேன். பிதா அங்கிட்டு தனியா உட்காந்து நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. சொல்லுங்க, இப்படிதான் இருக்க நீ. இதனாலதான் கொலோசியர் 3 எழுதியிருக்காரு. கொலோசியர் 3 மெசேஜ் வெர்ஷன்ல போடுங்கப்பா. So if you are serious about living the new resurrection life, பக்கத்துல கொட்டி சொல்லுங்க, if you are serious about this gospel, இந்த ரட்சிப்பின் மேட்டர் குறித்து நீ சீரியஸா இருந்தேனா, இந்த நீ இயேசுவோட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்க அப்படின்ற மேட்டர்ல சீரியஸா இருந்தேனா, if you are serious about living this new resurrection life with Christ, என்னவா? Act like it. பக்கத்துல சொல்லுங்க, act like it. Yeah. Pursue the things over which Christ presides. அடுத்த வசனம். Don't shuffle along, eyes to the ground. கீழே பாரு, நல்லா பாரு, குனி நல்லா. Don't shuffle along with eyes to the ground. Absorbed with the things right in front of you. இவனுக்கு முன்னாடி நிறைய மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு. இவன் ஓடி போயிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், பிசினஸ் இதாயிருச்சு, இப்படி பண்ணிருச்சு, அப்படியே. டோன்ட் பி அப்சார்ப்ட் வித் திங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உனக்கு முன்னாடி இருக்கிற மேட்டர்லாம் அப்படியே உன்னை இழுக்க விடாத. என்ன பண்ணு? லுக் அப். ஏன் லுக் அப் அண்ட் பி அலர்ட். வாசிங்க, நீங்களே வாசிங்க. டு வாட் இஸ் in and around Christ. That's where the action is. See things from his perspective. அவரு அங்க உட்கார்ந்து எப்படி மேட்டரை பார்க்கிறாரோ அத மாதிரி பார்க்க கத்துக்கொள். இங்க இருந்து பார்க்காத. உன்னை அங்க கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு, அங்க உட்கார வச்சிருக்கனால இவரு பார்க்கிற மாதிரி அதே தான் இவரும் பார்க்கிறாரு, அந்த மாதிரி நீ பார்க்க கத்துக்கொள். அது பேர் தான் மனம் திரும்புதல். இப்படி பாக்குறோம் பாருங்க. இதுல இருந்து இவன் இங்க உட்காந்து இவரு சொல்ற மாதிரி பாக்குறான் பாருங்களேன், அது பேர் தான் என்னதுங்க? மனம் திரும்புதல். அது பேர் தான் விசுவாசம். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இங்க வாப்ப ரெண்டு பேரும், இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சேர்த்துட்டார். சோ எல்லாரையும் அங்க கொண்டு போயிட்டார். கொண்டு போப்பா. எல்லாரையும் அங்க வலது பாசத்தில் கொண்டு போயிட்டார். எல்லாரையும் கொண்டு போயிட்டார் இல்லையா? எல்லாரும் கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லிடுறாங்க? அப்படின்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. So that brings us to the point of what salvation really means. உட்காருங்க.
of what salvation really means. ரட்சிப்பு. ரட்சிப்பு. Soterio, sozo. Salvation. It is saved. இந்த ரெண்டு வார்த்தை இதை குழப்பிட்டோம் பாருங்க. இதுதான் பைபிள்ல ஒரு ரொம்ப அபியூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை இருக்குன்னா இந்த வார்த்தை தான். ரொம்ப தவறாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, இந்த பைபிள்ல யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தையை நம்ம தவறா பயன்படுத்துறோம்னா இந்த வார்த்தை தான். சில ரட்சிப்புன்ற வர வார்த்தைக்கு ஒரு வசனங்கள்லாம் ஏதாவது சொல்லுங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்ப? சகை வீட்டுக்கு இயேசு வந்த பொழுது. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பரலோகம் போக ரெடின்னு அர்த்தமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சகை பத்தி ஆண்டவர் சொல்றாருல, அப்படின்னா என்ன நடந்ததுன்னு அர்த்தம்? அது வரைக்கும் சகைக்கு தான் யாருன்னே தெரியல, ஆண்டவர் அவனை எப்படி நேசிச்சாருன்னு தெரியல. அதனால தான் யாருன்னு தெரியாதனால அவனுடைய மதிப்பெல்லாம் எதுல தான் வச்சிருந்தான்? பணத்துல வச்சிருந்தான். அதனால எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? ஏமாத்தி பணத்தை சேர்த்து வச்சிருந்தான். இப்ப அவன் யாருன்றத ஏசு அவனுக்கு புரிய வச்சுட்டாரு. இப்ப அவன் வேல்யூ எதுல இல்ல. சோ ஏசு சகைவை எதுல இருந்து ரட்சித்தார்? பண ஆசையிலிருந்து ரட்சித்தார். சகைக்கு ரட்சிப்பு எதிலிருந்து தேவை? பண ஆசை. அவனை ஒண்ணுமில்லாம இன்னும் விளங்காம போக வச்சிட்டு இருந்தது என்னது? பேராசையும் பண ஆசையும். சோ ரட்சிப்பு அவனுக்கு எதுல இருந்து? அவனை கெடுத்து கொண்டிருந்த காரியத்திலிருந்து அவனுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. இயேசு கிறிஸ்து ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, ஒரு அம்மாவை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பரலோகம் போக போற அப்படின்னு அர்த்தமா? அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிட்டு இருந்துச்சான்? ரத்தம் போகிட்டே இருந்துச்சான், நிக்காம ஓடிக்கிட்டே இருந்துதான். போய் இயேசு விசுவாசத்தோடு தொடுது. தொட்ட உடனே குணம் அடைந்தாள். உடனே இயேசு ரொம்ப சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை. சோ அந்த அம்மாக்கு ரட்சிப்பு என்னது? சுகம். வியாதியிலிருந்து விடுதலை. வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டாள். ராகாப் ரட்சிக்கப்பட்டாள். திரும்ப வந்துட்டாங்க. ராகாப் ரட்சிக்கப்பட்டாள். ராகாப் என்னும் வேசி ரட்சிக்கப்பட்டாள்னா என்ன அர்த்தம்? எரிகோ அழிய போடும் பொழுது ஒரே ஒரு குடும்பம் தான் காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த குடும்பம் யாரு? ராகாபின் குடும்பம். எபிரேயருக்கு எழுதுறாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்றால் எப்படி வருகிற ஆக்கினைக்கு தப்புவோம். அந்த வருகிற ஆக்கினை எது? உங்களை தனியா நான் மீட் பண்றேன். வருகிற ஆக்கினை எதுங்க? AD 70 டெம்பிள் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. மகா உபத்திரவ காலம் வரப்போகுது. எதுக்கு? எருசலேமுக்கு. அப்ப சொல்றாங்க, எப்பா நீ நம்பினா, இயேசு நம்பினா நீ எங்க ஓடி போயிரு? மலைக்கு ஓடி போயிரு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பேனா? சோ அவனுக்கு ரட்சிப்பு என்னதுங்க? எருசலேமின் அழிவிலிருந்து பாதுகாப்பு. சோ நீங்க இப்ப கடன்ல இருக்கீங்க. இப்ப தாவீது இருக்கான், அப்சலோம் துரத்திட்டு வரான். அப்ப சொல்றான், நீரே என் ரட்சிப்பு, யூ ஆர் மை சால்வேஷன், நீரே என் ரட்சிப்பு அப்படி சொல்றான். சவுல் துரத்திட்டு வரும்போது நீரே என் ரட்சிப்புன்னு சொல்றான். எதிரிகள் துரத்திட்டு வரும்போது நீரே என் ரட்சிப்புன்னு சொல்றான். அப்படின்னா பரலோகம் போகணும் அப்படின்னு சொல்றான் அர்த்தமா? சோ பைபிள்ல இந்த வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படவில்லை? பரலோகம்
இந்த கான்டெக்ட்ல இருந்து அது என்ன செய்யப்படல, பயன்படுத்தப்படலை. சொல்லுங்க, இன்னைக்கு நீ பிதாவை அறியலனா நீ எதுல தான் இருக்க? நரகத்துல தான் இருக்க. பிதாவை அறியாமல் இருப்பது நரகம். இவன் எங்க இருக்கான் பாருங்களேன். இது என்னதுங்க? இங்க இருந்து இவன் பார்க்கல, வெறும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாத்திரம் தான் இருக்கு, இந்த கண்ணோட்டம் மாத்திரம் தான் இருக்குன்னா இவனுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இவனுக்கு நம்பிக்கை இருக்கா? சொல்லுங்க. இவன் வாழ்றதுல அர்த்தம் இருக்கா? எதுவுமே இல்லை. இவன் என்ன சொல்லுவான்? நான் எதுல இருக்கேன்? நரகத்தில் இருக்கேன். அதுல இந்த மாதிரி இருக்கும்போது இவனை கல்யாணம் பண்ணி வைங்க. அடுத்த செகண்ட் எங்க போகணும்னு நினைப்பான்? பரலோகம் போயிடலாம். எதற்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைப்பான். ஆனா அதுக்காக உண்டாக்கியிருக்காரு இயேசு கிறிஸ்து. இந்த பிதாவை அறிய முடியாம நம்ம கஷ்டப்படுறோம் பாருங்களேன், அந்த நரகத்தில் இருந்தா நம்மள என்ன செஞ்சாரு? மீட்டெடுத்திருக்கார், ரட்சித்திருக்கார். சோ எல்லாரும் இங்க இருக்காங்களா? கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் இங்கதான் இருக்கானா? எல்லாரும் இங்கதான் இருக்கானா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? புரியுதுங்களா? சோ ரட்சிப்புன்றது என்னது? வெரி பிராக்டிக்கல். ஏன்னா இப்படி தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சதை நம்ம அனுபவபூர்வமா அனுபவிக்கிறோம் பாருங்க, அது பேர் தான் என்னது? ரட்சிப்பு. சோ எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்காங்களா அப்படின்னா ஆமா. 1 பேதுரு 1:4 வாசிங்க. இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். சோ நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறது எதனால? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதுனால. அவருக்குள்ளே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம், புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். இது எல்லாருக்கும் உண்மையா? எல்லாருக்கும் உண்மை. எல்லாருக்கும் உண்மை. அதனால எல்லாரும் பரலோகம் போறாங்க, அதனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது பேர் என்னது? யூனிவர்சலிசம். அது பேர் தான் யூனிவர்சலிசம். ஆனா அது சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷம் என்னன்னா, எல்லாரும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால இவன் இங்கதான் இருக்கான், ஆனா இவன் எங்க இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கான், இங்க இருக்கதா நினைச்சுக்கிட்டு இருக்கான். சோ இவனுக்கு சுவிசேஷம் போய் எப்படி சொல்லுவீங்க? நீ இயேசுவை விசுவாசித்தா அங்க போலாம் அப்படின்னு சொல்வீங்களா? இவனுக்கு என்ன சொல்வீங்க? டேய், நான் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், நீ இங்க இருக்கிறதா நினைக்கிற, ஆனா நீ இங்க இல்ல, நீ எங்க இருக்கிற? நீ அங்கதான் இருக்கிற. உனக்கு ஒரு பிதா, அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் எப்படி உன்னை நேசிக்கிறார்னா, அவர் இயேசுவை நேசிக்கிறது போலவே உன்னையும் நேசிக்கிறார். இது இவன் ஒரு குட்டி ஜெபம் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை போட்டு இயேசுகிட்ட என்ன உங்க பிள்ளையா மாத்துங்க, அப்புறம் இது பண்ணுங்க அது பண்ணுங்க, அவர் அப்புறம் ட்ரினிட்டி எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்து இவனை சேர்க்கலாமா, இவனை சேர்த்தா பிரச்சனையா, இல்லாட்டி பரலோகத்தையே கெடுத்துருவானா அவன், அப்படின்லாம் முடிவு பண்ணி இவனை சேர்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணல. கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நம்ம ஏற்கனவே எல்லாரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். சோ கிறிஸ்துவுக்குள் தான் இருக்காங்க, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள நடந்திருக்கு. சுவிசேஷம்ன்றது கிறிஸ்துவுக்குள்ள நடந்த மேட்டரை போய் சொல்றதுதான். சுவிசேஷத்தை அறியாதபடிக்கு பிசாசானவனுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான்றனால இவர் தூக்கி இங்க உட்கார வச்சிருக்காரு இல்லைன்னு கிடையாது. புரியுதுங்களா? சோ தூக்கி உட்கார வச்சிருக்கனால இவன் குருடா இருந்தா என்ன, செவிடா இருந்தா என்ன, பரவாயில்ல, மடியில தானே உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு விட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இவன் உட்கார்ந்து இருந்து இது என்ன பண்ணணும், இந்த கிஸ்ஸ என்ஜாய் பண்ணணும். சொல்லுங்க, மனம் திரும்புதல்ன்றது
அவருடைய கிஸ்ஸை நீங்க ரிசீவ் பண்றது தான் மனம் திரும்புதல். பிதா ஓடி அந்த குமாரனை கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்கும் போது, ஐயோ நான் வேலைக்காரனா வரணும்னு நினைச்சேன், ஆனா அப்பா இன்னும் என்னவா தான் பாக்குறாரு, மகனா தான் பாக்குறாரு அப்படின்னு நம்பினா பாருங்களேன், மனம் திரும்பிட்டான். சொல்லுங்க, மனம் திரும்பிட்டான். ஆமா. சோ மனம் திரும்புதல், விசுவாசம் அப்படின்றது இவன் முயற்சித்து உண்டாக்குற ஒரு காரியம் அல்ல. இவர் அன்பு கூற 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 இவனுக்குள்ள வருகிற ஒரு காரியம் தான் விசுவாசமும் மனம் திரும்புதலும். That is also a fruit. Faith and repentance is also a fruit. Nothing is a condition. புரியுதுங்களா நான் சொல்றது? சோ நல்லா கவனிங்க. இப்ப இருதயம் குணப்படணும். வீட்டில் ஒழுங்கா எக்ஸசைஸ் செய்யலாம்ல, சொன்னா கேட்கல. அதான் இழுக்குது அவனுக்கு அங்க. பாரு, பாயிண்ட் மறந்து போச்சு பாரு. இருதயம் குணப்படலன்னு சொல்றது எங்க? இங்க அவனுக்கு ஏற்கனவே புதிய இருதயத்தை கொடுத்துட்டார். சோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது உள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் பார்க்க சொல்லல. நான் என்ன சொல்றேன், இதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படின்றதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இடையில ஏதாவது ஒரு மேட்டர் வந்ததுன்னா அங்க மனம் திரும்பிடணும். இடையில ஒரு மேட்டர் வருதுன்னா அங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பிடணும். 9ஆம் வசனத்திலிருந்து, do not lie to one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யாதீங்க? பொய் சொல்லாதீங்க. You are done with that old life. தம்பி புரியுதா? You are done with that. அந்த பழைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. It is like a filthy set of ill-fitting clothes you have stripped off and put in the fire. இங்க வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இல்லாத வாழ்க்கை. அந்த ரியாலிட்டி எப்படிப்பட்ட ரியாலிட்டியா? அழுக்கான, இல் ஃபிட்டிங், உங்களுக்கு உங்க சைஸ் இல்லாத வேற ஏதோ ஒரு சைஸ், அழுக்கா இருக்கிற அப்படிப்பட்டதான ஒரு க்ளோத்ஸ். அது எங்க தான் போடணுமா? நெருப்புல தான் போடணும். Now you are dressed in a new wardrobe. இப்போ புது ட்ரெஸ்னால உங்களை என்ன செஞ்சிருக்காரா? போட்டு விட்டுருக்காரு. Every item of your new way of life is custom made by the creator. கஸ்டமா மேட் இல்ல, கஸ்டம் மேட்னா என்னன்னா உங்களுக்காகவே, இவருக்காகவே, இவர் சைஸுக்காகவே உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். With his label on it. அவருடைய லேபிள் இருக்கான். All the old fashions are now obsolete. சொல்லுங்க, பழைய மேட்டர்லாம் இப்ப யோசிச்சு பாருங்களேன். நீங்க பெல் பாட்டம் பேண்ட் போட்டு முடி இப்படி வச்சுட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா, முடி இப்படி டொயிங்க்னு இப்படி வச்சு காதை மூடி ஒரு பெல் பாட்டம் பேண்ட் போட்டு இப்படி நடந்து போனீங்கன்னா உங்களை என்ன நினைப்பாங்க? பழசுலயே மாட்டிக்கிட்டு இருக்கான். Words like Jewish, non-Jewish, Nadar, non-Nadar. நான் டிரான்ஸ்லேட் பண்ண அப்படிதாங்க எழுதுவேன். நம்ம சபைக்கு ஜூயிஷ் நான் ஜூயிஷ் நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன பிரயோஜனம்? நாடார் நான் நாடார். பக்கத்து சொல்லு, மனம் திரும்பு. சொல்லுங்க எல்லாரும் பக்கத்துல சொல்லுங்க, மனம் திரும்பு. நான் நாடார் நான் நாடார். USA நான் USA. Uncivilized uncouth, slave free,
படிச்சவன் படிக்காதவன் பணக்காரன் எந்த விதமான டிவிஷனும் இல்லையா. ஏன்னா எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள அள்ளிட்டார். கிறிஸ்து எல்லாரையும் அள்ளிட்டார். Everyone, பக்கத்துல சொல்லுங்க, everyone is included in Christ. Everyone is included in Christ. Outside, inside, insider, outsider அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, என் மேல பார்க்க கூடாது. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இங்க அழுகி போறான், அங்க அழிஞ்சு போறான். ஒன்னும் பெருசா அழிஞ்சு போறேன் கூட ஓகே, அழுவிட்டாதான் ரொம்ப கஷ்டம். இன்சைடர் அவுட்சைடர் அப்படிலாம் பார்க்காத. Now everyone is defined in Christ because everybody is included in Christ. சொல்லுங்க, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே கிறிஸ்து தான் எல்லாருடைய டெஃபினிஷன். So chosen by God for this new life of love, dressed in the wardrobe that God has picked out for you. ஆண்டவர் உனக்குன்னு கொடுத்த ட்ரெஸ் நீ போட்டுக்கோப்பா. ஏன்பா அந்த பழைய ட்ரெஸ், சேராத ட்ரெஸ், அழுக்கான ட்ரெஸ் போட்டு போட்டு அப்ப பதிக்கு நின்னுகிற? உனக்கு தான் புது ட்ரெஸ் இருக்கே. கம்பேஷன், கைண்ட்னஸ், ஹியூமிலிட்டி, குவைட் ஸ்ட்ரெங்த், டிசிப்ளின், இதெல்லாம் கிறிஸ்து தன்னுடைய மேட்டரே உனக்கு கொடுத்துட்டாரே. அவருக்கு இதெல்லாம் ஈஸியா வர மேட்டர் தானே, அதே உனக்கு கொடுத்துட்டாரே. Be even tempered, content with second place, quick to forgive an offense. இயேசு எப்படி இருக்காராம்? ஒரு அஃபென்ஸ் மன்னிக்கிறதுல எப்படி இருக்காராம்? குயிக்கா இருக்காராம். நாளை காலைல பார்ப்போம் சமைக்கலாமா இல்லையான்னு. அப்படி இல்லையா, அஃபென்ஸ் என்ன பண்றானா இயேசு? குயிக்கா மன்னிக்கிறாரா. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ட்ரெஸ் சொல்லு இதுதான் உன் ட்ரெஸ், அவர் லேபிள் போட்டு உனக்கு கொடுத்துட்டாரு. Forgive as quickly and completely as the master forgave you. எஜமான் உங்களை வேகமா பூர்ணமா எப்படி மன்னிச்சாரோ அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, உங்களை ஒரு மன்னிங்க. Regardless of what else you put on, வேற ஏதோ போட்டுக்கிறியோ இல்லையோ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறியோ இல்லையோ, எதை போட்டுக்கோ? Wear on love. It's your basic all-purpose garment. கோட் சூட் எல்லாம் போடுறோமோ இல்லையோ, பேசிக் ட்ரெஸ் அது போட்டு தானே வெளியே வருவீங்க. ஒவ்வொரு தரையும் கல்யாணத்துக்கு போற மாதிரி கிளம்பி வரலனாலும் எதையோ பேசிக்கா ஒன்று போடுவீங்களா? சொல்லுங்க, அன்பை விட்டுறாத. நீ வெளியில வர்றதுக்கே என்ன தேவை? ஆல் பர்பஸ் கார்மெண்ட். லவ் பேரு, லவ் பேர் என்னது? ஆல் பர்பஸ் கார்மெண்ட். சில ட்ரெஸ்ஸை சில இடத்துல தான் போட முடியும், இந்த ட்ரெஸ்ஸை எல்லா இடத்துலையும் போட முடியும், எல்லா தேவைக்கும் போட முடியும். Never be without it. So repentance, faithன்றது இதுதாங்க. இவன் எந்த ட்ரெஸ்ஸை போட ட்ரை பண்றான்? இவன் ஓல்ட் ட்ரெஸ்ஸை போட இங்க ட்ரை பண்றான். அவனை கூட்டிட்டு எப்பா நீ என்ன செய்ய, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு. அதை அவன் ரிசீவ் பண்றதும் பண்ணாததும் யார் கையில் இருக்கு? அதுதான் ரட்சிக்கப்படுறதும் ரட்சிக்கப்படாததும். அதுதான் ரட்சிப்பை நிறைவேற்றதும் பூர்ணப்படுத்துறதும் பூர்ணப்படுத்தாதும். ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். இல்ல எனக்கு இது வேண்டாம், எனக்கு கிழிஞ்ச அரை ட்ரௌசர் தான் வேணும் அப்படின்னு இவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் ரியாலிட்டி என்னதான்? ரியாலிட்டி என்னதான்? இதுக்குதான் ஒரு ட்வின்ஸ் வேணும்ன்றது. சர்ச்சில் ட்வின்ஸ் இருந்தா ஒருத்தர் நீங்க உட்கார வச்சிருப்பேன்ல. ரியாலிட்டி இங்க இருக்கான்னு அர்த்தம். சொல்லுங்க, இதா அதா அப்படின்றது முடிவு எடுப்பது முக்கியமா இல்லையா? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சோ யூனிவர்சலிசத்துல ஃபெய்த் ரிப்பெண்டன்ஸ்லாம் என்ன தேவையில்லை, அவசியம் இல்லாத காரியம். ஏன் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பரலோகம் போயிட்டாங்க. அதுவே அது முக்கியம் இல்லை. சோ சில பேர் நித்தியமா இப்படி அழுக்கு ட்ரெஸ்ஸோடய இருப்பானா? நித்தியமா அப்பாவுடைய அரவணைப்பே வாங்காம வேணாம் வேணாம் நிக்க முடியுமா? முடியுமா? முடியாதா?
யாரு உள்ள பார்ட்டிக்குள்ள வரவே இல்லை. மூத்த குமார் என்ன செய்யல, பார்ட்டிக்குள்ள வரவே இல்லை. அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு, வரமாட்டேன் நின்றுட்டே இருக்கான். சொல்லுங்க, சில கோமாளிகள் இருப்பாங்க, சில கோமாளிகள் இருக்கதான் செய்வாங்க. அதனாலதான் அவங்க பேரு புத்தி இல்லாத கன்னிகைகள். அவங்களும் ஆனா என்னதான், கன்னிகை தான். அவங்களும் கன்னி தான், ஆனா என்ன இல்ல, புத்தி இல்லை. சொல்லுங்க, புத்தி இல்லாத கன்னியை போல இருக்காத, மூத்த குமாரன் போல இருக்காத. என்ன செய்ய, போய் நல்லா கிஸ்ஸ வாங்கிக்கோ. பக்கத்துல பார்த்து நல்லா கிஸ்ஸ வாங்கிக்கோ. கிஸ்ஸ வாங்குறதுல தான் இருக்கு. கிஸ்ஸ வாங்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோவேன், இங்க என்னதான் புல் இருந்தாலும் உனக்கு என்ன இருக்கும், சப்ளை இருக்கும். நான் இவன் என்னதான் ஏன் பண்ணாலும் அவன் அங்க கிஸ் வாங்கினா இவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், சத்தம் கேட்கலடா. நீங்க நினைக்கிறீங்க உங்க மனைவியை நேசிக்கவே முடியாது அப்படின்னு, உங்க புருஷனை நேசிக்கவே முடியாதுன்னு. என்ன ப்ராப்ளம்னா, நீங்க இன்னும் ஒழுங்கா கிஸ் வாங்கலன்னு அர்த்தம். நீங்க கிஸ் வாங்கினீங்கன்னா யாரனாலும் நேசிக்க முடியும், யாரனாலும் மன்னிக்க முடியும். அது பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பை பூர்ணப்படுத்துங்க. ஓகே, இந்த மாதிரி மனம் திரும்புதல் தான் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுது, குணப்படுத்துது. தெள்ளுப்பூச்சி கள்ளுப்பூச்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது பேரு மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல். சோ எந்த மனம் திரும்புதல் நம்மை சுகப்படுத்துகிறது, அவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளுகிறதான, இவரை குறித்ததான கரெக்டான அபிப்பிராயத்துக்கு நம்ம வர்றது, அது பேர் தான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் தான் நம்மை குணப்படுத்துது. கேளுங்க, ஆண்டவரே, நான் எந்தெந்த இடத்துல மனம் திரும்பணுமோ, எந்தெந்த இடத்துல நான் இன்னும் பழைய ட்ரெஸ்ஸை மாட்ட ட்ரை பண்றேனோ அதை எனக்கு காட்டுங்க. எந்தெந்த இடத்துல இன்னும் நான் உங்களுடைய அன்பை ரிசீவ் பண்ணல ஒழுங்கா, இன்னும் உங்களுடைய முத்தங்களை ஒழுங்கா ரிசீவ் பண்ணல, அதுதான் மனம் திரும்புதல். பரலோகத்தை இப்பொழுதே அனுபவிக்கும்படியா ஆண்டவர் நம்மளை உண்டாக்கியிருக்கார். பரலோகத்தை இப்பொழுதே அனுபவிக்கும்படியா உண்டாக்கியிருக்கார். பரலோகத்தை இப்பொழுதே அனுபவிக்கும்படியா உண்டாக்கியிருக்கார். ஓ, வார்த்தை மாம்சமானது, இந்த மாம்சத்திலே சகலமும் உள்ளடங்கி இருக்கிறது. சகலமும் உள்ளடங்கி இருக்கிறது. எல்லாரையும் கூட்டி சேர்த்தார். கிறிஸ்துவுக்குள் சகலமும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் அனாதி தீர்மானமா இருக்கு. That everything should be summed up in Christ. கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். நம்மளை கூட்டி சேர்த்தார். கிறிஸ்துவில் நம்மளை கூட்டி சேர்த்தார். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம அவங்க ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள நான் நீ அப்படின்னு சொல்லி பிரிவினையில தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. எல்லாமே உறவு சார்ந்த பிரச்சனைகள். எல்லா விதமான நடு சுவர்களையும் தகர்த்தெறிந்தார் சிலுவையில். ஒன்றாக்கினார், நம்மளை ஒன்னாக்கினார். Thank you Jesus. மனம் திரும்புவோம். எதை விசுவாசிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனால்தான் பைபிள்ல ஏகப்பட்ட கட்டளை இருக்கு, விசுவாசிக்கும்படியான கட்டளைகள் இருக்கிறது. There is a command to believe. கிறிஸ்துவெல்லாம் செஞ்சுட்டாரு, அதனால நீ என்ன விசுவாசிக்கிறியோ பிரச்சனை இல்லை, அப்படி கிடையாது. நீ என்ன விசுவாசிக்கின்றது ரொம்ப முக்கியம். என்ன விசுவாசிக்கின்றது ரொம்ப முக்கியம்.
ஏன் முக்கியம்? கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடித்ததுனாலே முக்கியம். அவர் எதுவும் முடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன விசுவாசாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்குள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டு பிதாவினோடு இணைக்கப்பட்டது உண்மை என்றால் நீ என்ன இப்ப விசுவாசிக்கின்றது ரொம்ப முக்கியம். நீ என்ன இப்ப விசுவாசிக்கின்றது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பந்திக்கு நேரம் கடந்து வருவோம். ஏன் வாரம் வாரம் பந்தியில பங்கெடுக்கிறோம்? அவர் மாம்சமும் இரத்தமும் ஆனார். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த மாம்சமும் இரத்தமும் ஆன பொழுது எல்லாரையும் ஒன்னா கூட்டி சேர்த்தார். இப்பொழுது அந்த மாம்சமும் இரத்தமும் பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது. அந்த மாம்சமாகிய கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்துல செல்ல பிள்ளையா இப்போ உட்கார்ந்திருக்கார். சோ அந்த மாம்சத்திற்குள்ளாக நானும் இருக்கிறேன். அதே கிறிஸ்துவுக்குள்ளாக நானும் இருக்கிறேன். அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்திற்கு ஒப்பாகி அவருடைய உயிர் தெழுதலின் சாயலையும் அணிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் எனக்கும் நடந்துருச்சு. அதெல்லாம் கொண்டாடுற ஒரு நேரம் தான் கம்யூனியன். கம் இன் யூனியன். What has happened to Christ in Christ? Thank you, Jesus. Oh, we praise you. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள். Fix your mind on things above if you have been raised up with Christ. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளை நாடுங்க. உங்களுடைய மைண்ட் பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் சிங்காசனத்தின் மனப்பான்மையா இருக்க வேண்டும். சிங்காசனத்தின் கண்ணோட்டமா இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் நிஜம், அதுதான் ரியாலிட்டி. அங்கதான் இருக்கீங்க, அங்கதான் கொண்டு போய் விட்டுருக்கார். வேற எந்த விதமான கண்ணோட்டமும் மனம் திரும்ப வேண்டிய ஒரு கண்ணோட்டம். மற்ற விதமான கண்ணோட்டங்கள் மனம் திரும்ப வேண்டும்.